மாரிஷன் படத்தினுடைய விமர்சனத்தை இப்போ பார்க்கலாம். இந்த படத்தை வந்து சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் சார்பில் ஆர்பி சௌத்ரி தயாரிச்சிருக்காரு. இந்த படத்தில் லீட் ரோலில் வந்து வடிவேலு, ஃபகத் பாசில், விவேக் பிரசன்னா, கோவை சரளா உள்ளிட்ட பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு வந்து யுவன் சங்கர் ராஜா மியூசிக் பண்ணியிருக்காரு. படத்தினுடைய கதை, திரைக்கதை, வசனம், அதோட கிரியேட்டிவ் டைரக்டராக கிருஷ்ணமூர்த்தி ஒர்க் பண்ணியிருக்காரு. டைரக்ஷன் பொறுப்பை வந்து சுதீஷ் சங்கர் எடுத்துகிட்டு இருக்காரு. ஸோ கேமரா வந்து கலைசெல்வன், சிவாஜி பண்ணியிருக்காங்க. இந்த படத்தினுடைய ஒன்லைன் அப்படின்னு பார்த்தா, அதாவது ஒரு சின்ன சின்ன திருட்டு பண்ணுற ஃபகத் பாசில் ஒரு திருட போகிறான். அங்கே வந்து வடிவேலுவை பார்க்குறான். வடிவேலு வந்து ஞாபக மறதியில் இருக்கிற ஒரு மனுஷனாக இருக்கார். ஸோ அவர் போக வேண்டிய இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறான். அவர்கிட்ட இருக்கிற பேங்க் பேலன்ஸை பார்த்தோன்னே எப்படியாவது இந்த பணத்தை ஆட்டையை போகணுன்னு தான் வண்டியில் அவரை கூட்டிகிட்டு சுற்ற ஆரம்பிக்கிறான். வடிவேலு வந்து இந்த ஞாபக மருது பிரச்சனையில் மாற்றி மாற்றி பேசுகிறாரு. ஸோ இந்த ட்ராவல் அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்குது ஃபுல்லாக. ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகுது, ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு மர்டர் நடக்குது. அந்த மர்டர் சம்மந்தமாக போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க. அந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற இன்ஸ்பெக்டராக கோவை சரளா வராங்க. இதுக்கடையில் வந்து இந்த ஒரு வியாதியை வந்து அவருக்கு என்னமா பிரச்சனையாக இருக்கும் எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக இருக்கார் ஃபகத் பாசில். இந்த பிரச்சனையை தான் வந்து வடிவேலு தான் அந்த கொலையை பண்ணுறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோடு அந்த இன்டர்வல் பிளாக் முடியுது. ஏன் வடிவேலு இந்த கொலையெல்லாம் பண்ணுறார், இதுக்கும் வடிவேலுக்கும் என்ன சம்பந்தம், ஸோ ஃபகத் பாசில் இந்த பிரச்சனையில் எப்படி சிக்கினார், அதுலேருந்து வெளில வந்தாரா இல்லையா, இதுதான் படத்தினுடைய மீதி கதை. ஸோ மாரிசன் படம் ஏற்கனவே தெரியும். இவங்க ரெண்டு பேரோட காம்பினேஷனில் மாமன்னன் படம் அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஸோ அதே காம்பினேஷன் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட இந்த படத்தை பார்த்தோம். ஒவ்வொரு சீன் பை சீன் ஃபகத் பாசில் தன்னுடைய பர்ஃபார்மன்ஸில் தூக்கி நிப்பாட்டுறார் படத்தை. இன்னொரு பக்கம் வடிவேலு, அதாவது ரொம்ப ஷட்டிலான ஒரு ஆக்டிங். இது வரைக்கும் இந்த மாதிரி கேரக்டரை வடிவேலு பார்த்ததே கிடையாது. எப்படி மாமன்னன் படத்தில் ஒரு சூப்பரான ஒரு எம்எல்ஏவை பார்த்தோமோ, இந்த படத்தில் வந்து முதல் ஹாஃபில் ஒன்றுமே தெரியாத ஒரு அப்பாவி, ஒரு ஞாபக மறதி இருக்கிற ஒரு ஆளாகவும், செகண்ட் ஹாஃபில் ரிவெஞ்ச் எடுக்கிற ஒரு ஆளாகவும் சூப்பராக நடித்து கொடுத்துருக்காரு. இதை தாண்டி கோவை சரளா இன்ஸ்பெக்டராக கலக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விவேக் பிரசன்னா நம்ம இவரோட ஃப்ரெண்டாக வந்து ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்காரு. ஒரு நெகட்டிவ் ஷேடோட ஒரு ரோல் பண்ணி கொடுத்துருக்காரு ஃபகத் பாசில் ஃப்ரெண்டாக வந்து. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த படத்தினுடைய ஒரு கோர் அப்படின்னு பார்த்தா, இன்றைக்கி வந்து இருக்கிற கரண்ட் டாபிக், அதாவது சிறு குழந்தைகள் மீதான பாலியல் வன்கொடுமையை யார் தட்டி கேட்குறது, அதுக்கு தடுத்து நிறுத்தத்துக்கு என்ன வழி, அதைத்தான் இந்த கதை கரு நமக்கு உணர்த்துது. ஸோ வடிவேலுக்கு மனைவியாக சித்தாரா ஒரு சூப்பர் ரோலில் பண்ணியிருக்காங்க. அவங்க தான் இந்த ஒட்டுமொத்த கதையுடைய டேக் ஆஃப் பார்ட்டாக இருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் இந்த படத்தினுடைய ஹைலைட்ஸு. ஸோ மைனஸ் அப்படின்னு பார்த்தா படத்துக்கு வந்து அதாவது பெரிய மைனஸே வந்து ஃபஸ்ட் ஹாஃபோட லென்த்து அண்டு வந்து ஒரு ட்ராவல்னு சொல்லி மாற்றி மாற்றி இந்த ரெண்டு பேர் பேசுகிறது, திருப்பி போகிறது, பேசுகிறது, போகிறது, இது நமக்கு ரொம்ப டயர்ட் ஆகிடுது ஆடியன்ஸ்க்கு. அதே மாதிரி செகண்ட் ஹாஃப்லேயும் கொஞ்சம் லென்த்து ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிற ஃபீல் பண்ண முடிஞ்சுது. ஸோ இந்த லென்த்தை குறைச்சிட்டு எமோஷ்னல் போர்ஷன்ஸை இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருந்தால் நல்லா கனெக்ட் ஆகிருக்குமோ அப்படின்னு தோணுது. ஸோ வடிவேலு அந்த விஷயத்துக்காக ரிவெஞ்ச் எடுக்கிறாரு அப்படிங்கிறத அவர் சொல்லி தான் நமக்கு கனெக்ட் ஆகுது. நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த படத்தை பார்க்குறப்ப கனெக்ட் ஏற்படலை அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்தது. அதை தாண்டி வந்து இந்த படம் வந்து இன்றைக்கி கரண்ட் ஒரு சமூகத்துக்கு தேவையான ஒரு டாப்பிக்கை உணர்த்தினாலும் அதுதான் அதுக்கு தீர்வா, ஸோ ஒரு படித்தவர் இப்படி பண்ணலாமா, இதுக்கு சட்டம், நீதி, போலீஸ்லாம் எதுக்கு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் ரசிகர்கள்ட்ட எழுது. ஸோ இதுதான் இந்த படத்தினுடைய ப்ளஸ் அண்ட் மைனஸ். நம்ம விஜய் டாக்கீஸ் ஷோவில் வந்து இந்த படத்துக்கு ரேட்டிங் 3.